தனது தந்தை கலைஞர் கருணாநிதி மறைந்த போது எவ்வளவோ கெஞ்சி கேட்டும் தனது தந்தைக்கு மெரினாவில் இடம் தர மறுத்துவிட்டார் எடப்பாடி பழனிசாமி என்று தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மிகப்பெரிய குற்றத்தை சுமத்தியிருக்கிறார். மேலும் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதல்வர் கலைஞருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கவில்லை எனவும் குற்றம் சுமத்தியிருந்தார் மு.க. ஸ்டாலின். முதல்வர் மு.க. ஸ்டாலினின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் இறந்த போதும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் மனைவி ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் இறந்த போதும் அவர்களை நல்லடக்கம் செய்ய எத்தனையோ பேர் அப்போது ஆட்சியில் இருந்த திமுக முதலமைச்சர் மு. கருணாநிதியிடம் முறையிட்டதாகவும், ஆனால் கருணாநிதி அவர்களோ முதலமைச்சராக இருப்பவர்கள் மறைந்தால் மட்டுமே மெரினாவில் இடம் தர முடியும் எனவும், முன்னாள் முதலமைச்சர்களுக்கெல்லாம் மெரினாவில் இடம் தர முடியாது, நீங்கள் உங்களது சொந்த இடத்தில் அடக்கம் செய்து கொள்ளுங்கள் என திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். எனவே முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் அந்த வார்த்தையை மனதில் வைத்துக் கொண்டே இறந்தபோது கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இல்லை, எனவே அவருக்கு நாங்கள் மெரினாவில் இடம் தரவில்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதிலடி கொடுத்திருக்கிறார்.